வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 1557 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1335ங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஜோனை பார்க்கும்போது நியூட்ரல் ஜோன் காட்டிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட் தான், ஆனால் கொஞ்சம் டாலரன்ஸில் இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆன 25.5ங்கிற லெவலில் அவங்க டச் பண்ணியிருக்கிறாங்க. சில நல்ல கம்பெனிக்கு இதை எக்ஸம்ஷன் கொடுத்து மேலே ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அது மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் சீல் வந்துருச்சு. அதனால இது இப்போதைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். இது Q4 ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸையும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி இது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் 13.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 36.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 14.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 51.40 ரூபா வந்திருக்கு. போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட 14 ரூபா கூட. அப்போ அவன் என்ன பண்ணுறான், 40ங்கிற ஜோனை உடச்சு 50ங்கிற ஜோனுக்கு போயிடுறான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 50ங்கிற ஜோனுக்குள்ளே போயிருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு புஷ்அப் கொடுத்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் ஹைட்டை தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்மளுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது, அதாவது மார்ச் 2024 மார்ச் 2025 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 47.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 21.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q to Q நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபா 600 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு 500 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸ் இப்போ இந்த குவார்ட்டருக்கு 14 இருக்கு. இது போன தடவையை காட்டிலும் 2 ரூபா 30 கூட. இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா கண்டினியூஸாக நமக்கு பார்த்தோம்னா ஒரு 6-7 குவார்டராக பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருக்கு. அப்படின்னா மேலே தானே ஏறிட்டு இருக்கணும், ஏன் கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல அவன் என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துல நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கணும். இங்கே ஜூன் மாதத்துக்கு பார்க்கும்போது இபிஎஸ் உடைய Q to Q growth 52%, நல்ல ஹியூஜ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த சமயத்தில் இவன் அந்த ஹைட் வச்சுட்டான். அதுக்கப்புறம் பூரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு மைனரா தான் ஒரு அந்த சைடு Q to Q நம்ம பார்க்கும்போது இது அடுத்த குவார்ட்டருக்கு -21%, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3% தான் growth இருந்திருக்கு டிசம்பர் மாசத்துக்கு. அதனால 3% பாசிட்டிவ் growthங்கிறதுனால அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆயிடுறான். கன்சாலிடேட் ஆயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். வெயிட் பண்ணிட்டு அடுத்த குவார்ட்டருக்கு நல்லா Q to Q நமக்கு 19% லீடு கொடுத்துருக்கிறான். ப்ளஸ் ஆனுவலைஸ்டாக நமக்கு வரும்போதும் நல்ல லீடு கொடுத்துட்டான். அப்படிங்கிறதுனால அங்கேருந்து கொஞ்சம் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. இந்த அப்சைட் மூவ்மெண்ட்டை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறோங்கிறது நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்லையும் சார்ட்லையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.04% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து 51% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போடுறோம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 289, ஃபேர் ப்ரைஸ் 578, கரண்ட் ப்ரைஸ் 1336, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 2.31. இப்போ இந்த இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த 2.5ங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டச் பண்ணியிருக்கிறான். அதனால இது கொஞ்சம் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். அதே மாதிரி பிஇ அண்ட் பிபியும் ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறத பார்த்துருக்குறோம். இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது 51.40 இருக்கு. அதோடைய ஆவரேஜ் 12.85. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் ஆயிருக்கும் 12.85. இதை நம்ம இன்ஃபரன்ஸ்க்குள்ள கொண்டு போறோம். இப்போ இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 14.40. அதை காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்கு. அப்போ முதல்ல கரெக்ஷனுக்கு லீடு எடுக்கணும்.
அப்ப ஏற்கனவே என்ன நடந்தது? ஏற்கனவே வந்து Q to Q வந்து 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கான ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை குடுத்துட்டாங்க. அதோட எண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க, இப்போ வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டரான ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னாக்க, இது வந்து கம்மியா இருக்கு. ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எவ்வளோ % கம்மியா இருக்குன்னா 10% கம்மியா இருக்கு. அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன இன்ஃபரன்ஸ் எடுக்கிறோம்னாக்க, Q to Q நல்ல ஹியூஜ் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. அதனால இதுக்கு உண்டான அளவுக்கு ஏறிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்க, இங்க எக்ஸிட் ஆக போறதுக்கும் ஆவரேஜுக்கும் 10% இல்ல 11% கம்மியா இருக்கிறதுனால, அந்த இடத்துல இருந்து ஒரு 11% கீழ கரெக்ஷன் எடுத்துட்டு, அங்கனக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பாங்க சைட்வேஸ். சுத்திட்டு இருந்துட்டு, ஆக்சுவல் ரிசல்ட் மேல வந்துச்சு. Q4 உடைச்சு மேல வந்துச்சு. இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கும் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொன்னா, அப்சைட் மூவ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுவான். இல்ல குறைஞ்சிருச்சு, மைனஸ்ல வருது. இது வந்து growth மைனஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, கரெக்ஷனை வந்து லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது எவ்வளவு தூரத்துக்கு எப்படி என்ன ஏதுங்கிறத நம்ம சார்ட்ல பார்க்கலாம். இப்ப இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ப்ரொஜெக்ஷன் நம்ம பார்க்கும்போது இதோடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல புல்லிஷ் ட்ரெண்டா இருந்தா 821ல இருந்து 1156. இப்ப நமக்கு வந்து இதெல்லாம் தாண்டி தான் மேல ஓடிக்கிட்டு இருக்கு. எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை தூக்கி நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்க நம்ம சார்ட்ல நம்ம எடுத்திருக்கிறது S2ல இருந்து R3 வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிறோம். S2 570ல இருந்து 581, S1 802ல இருந்து 816. பிரேக் பாயிண்ட் உடைய ஜோன்ல பாட்டம் ரேஞ்ச் 939ல இருந்து 954. பிரேக் பாயிண்ட் உடைய ரேஞ்ச் 1090ல இருந்து 1107. பிரேக் பாயிண்ட் உடைய டாப் ரேஞ்ச் 1257ல இருந்து 1276. R1 1440ல இருந்து 1460. R1 R2 ஓட மிட் பாயிண்ட் 1640ல இருந்து 1662. R2 1857ல இருந்து 1882. R2 R3 ஓட மிட் பாயிண்ட் 2093ல இருந்து 2120. R3 2348ல இருந்து 2377. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இவன் பிரேக் பாயிண்டோடைய ஜோன்ல என்டர் ஆகி அதை உடைச்சிட்டு R1ஐயும் கடந்து R1 மிட் பாயிண்ட் R1 R2 மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு எகைன் திருப்பி பிரேக் பாயிண்ட் வரைக்கும் இறங்கி இருக்கிறான். அப்படி இறங்கிட்டு இப்போ வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறான். இந்த அப்சைட் மூவ்மெண்ட்டோடைய ரேஞ்சை நம்ம வந்து பார்க்கறதுக்கு ரெண்டு விஷயமா நம்ம பார்க்கணும். ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கும்போது இது வந்து நமக்கு பார்த்தோம்னா 37% வரும். ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது 37% வரும். அப்ப இந்த 1100ல இருந்து 37% அது வந்து எவ்வளவு வருதுன்னு நம்ம வந்து கால்குலேட்டர்ல போடுவோம். 1100ல இருந்து 37%, 1100 இன்டூ 0.37 போட்டோம்னா 407. அப்ப 1407 அதை ஒட்டி நான் அந்த இடத்துல 1100ன்னு வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அது நம்ம வந்து 1500 அந்த ரேஞ்சு இல்லாட்டி 1450 அந்த ரேஞ்சு வரைக்கும் ஒரு டச் பாயிண்ட். இது ஆனுவலைஸ்டா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை பேஸ் பண்ணி. இப்ப அதே இடத்துல நமக்கு வந்து Q to Q இன்க்ரீஸ்ங்கிறது வந்து 19%. அது நம்ம வந்து இங்கே பார்த்துருக்கோம். Q to Q இன்க்ரீஸ்ங்கிறது 19, 20%னே வச்சுக்கலாம். ஏன்னா 0.03 தான் வித்தியாசம். ஸோ இப்போ 20%. அப்போ 1100ல இருந்து 20% அப்படின்னு நம்ம போடும்போது 1100 இன்டூ 0.2 போட்டோம்னா 220. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இவன் 1100 1107 இருக்கு. அப்ப 1330 ரேஞ்ச் வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இவன் எவ்வளவு ஹைட் வச்சிருக்கிறான்னு பார்த்தோம்னாக்க, இந்த இடத்துல இவன் வந்து 1340 வரைக்கும் போயிருக்கிறான். ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ராவா ஏறிட்டு கரெக்ஷன் எடுக்கிறான். அப்ப Q to Qனாக்க 1330. அதே சமயத்துல ஆனுவலைஸ்டுனாக்க 1500 கிட்டக்கன்னா R1 நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு கேப்ல தான் இவன் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த ரெண்டு கேப்ல நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒன்று இந்த இடத்தோடைய இவன் ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கணும். அப்படி இல்லைன்னாக்க R1 வரைக்கும் டச் பண்ணணும். இது ஒரு பார்ட். ரெண்டாவது பார்ட் என்ன அப்படின்னு சொன்னா 40ங்கிறத ஆல்ரெடி பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணி 50ங்கிற இபிஎஸ் 50 இபிஎஸோட டிடிஎம் 50ங்கிற ஜோனுக்குள்ள போயிட்டான். நம்ம இங்க பார்த்தோம்னா இபிஎஸோட டிடிஎம் 40ங்கிற ஜோனை உடைச்சு 50ங்கிற ஜோனுக்குள்ள போயிட்டான். ஆல்ரெடி 40ங்கிற ஜோனுக்கு தான் ஹைட் வச்சிருக்கிறான்.
இந்த ஹைட் வச்சிருக்கிறான். அப்ப 50ங்கிற ஜோனை உடைக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இது இந்த ஹைட்டை உடைச்சு R2 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்ப மார்க்கெட்டர் எந்த லெவலோட அவங்க வந்து கரெக்ஷன் எடுக்க போறாங்க, இல்ல எந்த லெவல் வரைக்கும் ரெசிஸ்ட் கொண்டு போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப நமக்கு வந்து 1330, 1450 கிட்டக்க, 60, 70 அந்த ரேஞ்சு கிட்டக்க, அப்புறம் ப்ரீவியஸ் ஹைட்டு அதை உடைச்சு போனோம்னா R2 ஹைட். ஸோ இப்போ இந்த ரீஜன் வரைக்கும் இதெல்லாம் நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல இவன் எந்த இடம் வரைக்கும் ஏறுறானோ அந்த இடத்துல இருந்து 10% கரெக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இங்க வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ங்கிறது 10.8, 11% வச்சுக்கோ, இல்லாட்டி 10% கரெக்ஷன் எடுக்கணும். அப்ப நமக்கு Q to Q தான் இவன் வந்து எடுக்க போறான் அப்படிங்கிற, Q to Q வரைக்கும் ஏற போறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 1330, அதுல இருந்து 10% கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 130 இறங்கினா அப்படின்னு சொன்னோம்னா 1170, அந்த 1270 அந்த ரேஞ்சு. ஸோ இப்போ பிபியோட டாப் ரேஞ்ச் உள்ள இவன் உட்காந்துட்டு இருப்பான். 130னா 1300 தானே வரும், 1200 ரேஞ்சு. ஸோ இப்போவே இந்த பிபியோட டாப் ரேஞ்சோ இல்லாட்டி இதோட மிட் பாயிண்ட் ரேஞ்சோ இந்த ரேஞ்சில் உட்காந்துட்டு இருப்பான். இல்லை 1450 கிட்டக்க நான் போயிட்டு அங்கேருந்து 10% இறங்குறேன்னா ஒரு 140 கிட்டக்க இறங்கும் போது பிபியோட டாப் ரேஞ்சுக்குள்ள வருவான். இப்போ இவன் வந்து R1 வரைக்கும் போறான்னு வச்சுக்கோம். R1ங்கிறது தான் நமக்கு ஆனுவலைஸ்டா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். அப்போ இங்கேருந்து இவன் வந்து ஒரு 10%, 11% இறங்கிறான்னா பிபியோட டாப் வரைக்குமே ஒரு கன்சாலிடேஷன் போட்டுட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு எப்படி வருதோ இது வந்து மேலே புல்லப் பண்ணி மேலே வந்து மூவ் பண்ணுறதுக்கான ஆக்சுவல் ரிசல்ட் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரத்துக்கு அவன் வந்து க்ரோத் எடுத்திருக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கு உடச்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, அதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணுதோ அது வரைக்கும் அவன் மேலே ஏறிட்டு கரெக்ஷன் எடுக்கணும்னா அவ்வளோ தூரத்துக்கு கரெக்ஷன் எடுக்கவும் வாய்ப்பு உண்டு. இது ஒரு பார்ட்டு. சப்போஸ் அவன் வந்து ஆக்சுவல் ரிசல்ட் சொதப்பிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது கீழே வந்து எவ்வளோ சொதப்பி இருக்கிறானோ அவ்வளோ பர்சன்டேஜுக்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி அவன் பிரேக் பாயிண்ட்டை உடைச்சிட்டான்னா இப்போ இருக்கக்கூடிய நிலையில் S1, S2ங்கிற லெவலில் எவ்வளோ தூரத்துக்கு அவன் குறைச்சி எடுத்துருக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கு இறங்க வாய்ப்பு உண்டுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.